ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கி கஸ்டமர்ஸ் வந்து அக்கா நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்க, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி குக்கீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பல விதமான ரிக்வெஸ்ட் வந்ததுங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேட்ச் வந்து நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ், கோதுமை, நாட்டு சக்கரை, பட்டர், இது மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், ஃப்ளேவர்ஸ்லாம் கிடையாது. ஸோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு அழகாக ஒரு 2 குக்கீஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குங்க. கடையில் கிடைக்கக்கூடிய குக்கீஸ் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்தாலும் அதில் மைதா, ஒயிட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ்னு இருக்கும். பட் நம்ம குக்கீஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை அண்ட் மில்லட் மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்கிறோம். அதே மாதிரி நாட்டு சக்கரை தான் போடுறோம். ப்ரௌன் சுகர் போட்டுட்டு இருந்தோம் வித்தனால இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் போட்டு ரொம்ப வந்து ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி குக்கீஸ் வேணும்னா மறக்காம எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு அனுப்புகிறேன். விவான் குட்டிக்கு நம்ம குக்கி ஸ்டாஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஸ்டாஃப் வந்தாலும் அவங்களோட நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருப்பான். அதுவும் அவங்களுக்கு அந்த ஊஞ்சல் வந்து தள்ளி விட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் கீழே போயிட்டேன் அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ளே வந்து காஃபி குடிக்கலான்னு வருவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையில் கிளையே போகல, நிறைய வீட்டு வேலை இருக்குது. அதே டைமில் விவான் குட்டியை முடிச்சிட்ருக்கான். இவனை கொஞ்சம் நல்லா விளையாட விட்டுட்டு தூங்க வச்சா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா லாங் ஸ்லீப் எடுப்பேன். அந்த டைமில் கடை வேலை முடிச்சலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வந்து நம்ம நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும்ல. ஸோ அவங்க பேசுகிற மழலை பேச்சு, நமக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட மூஞ்சி பார்த்தாலே போயிடும். ஸோ எனக்கு ரேவந்த் வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டான். நிறைய பேர் அக்கா நீங்கள் ரேவந்த் காட்டுறதுலன்னு கேட்குறீங்க. பட் அவன் முதல்ல ஃப்ரேம்குள்ளே வரமாட்டேங்கிறான். அம்மா வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஓகே, அதுக்கு மேலே அவனுக்கு கம்பல் பண்ண முடியாது. பட் இது குட்டி வந்து நிறைய க்யூட்டான திங்ஸ் பண்ணும், க்யூட்டான சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதை கேப்சர் பண்ணி காட்டல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கு இந்த மேட் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். இது லவ்லா பிராண்டோட ப்ளே மேட் தான். நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்கே பிரிண்ட் வந்து வாங்கினேன் மெயினாக. ஏன்னா அவனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அந்த கார் வச்சு அதுக்குள்ளேயே ரோடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருப்பான்ட்டு ரொம்ப சேஃபாக உங்களுக்கு வந்து இந்த மேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான், உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. கீழே வந்து உங்களுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸ் அந்த கிரிப் இருக்கிறதுனால வழுக்காது. 2 சைடும் நீங்கள் 2 பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்டு அடிச்சுட்டா நீங்கள் அந்த பக்கம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இருக்குது, அவ்வளோ வெப்சைட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் இந்த பேமெண்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லிங்க்ஸை யூஸ் பண்ணி வாங்கி பாருங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் விவானோட கிளிப்பிங் போடலனால அக்கா நீங்கள் விவான் ஏன் காட்ட மாட்டேன், விவானை போடுங்க ப்ளீஸ், நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 நிமிஷம் விவானோட கிளிப்பிங் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் அடிக்கடிக்கு விவானோட பண்ணுற க்யூட்டான திங்ஸ்லாம் எடுத்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனிமேல் இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணுறான். அவன் நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. நிறைய வந்து இந்த குறும்புத்தனம்லாம் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் வந்து அதில் கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவனை தூங்க வச்சாச்சு, நல்லா விளாட்னால இப்போ தூங்கிட்டு இருக்கான் ஜம்முன்னு. ஸோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 இட்லி நல்லா வயிறு ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டேன் சாம்பார் தொட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அவன் ரெஸ்ட் எடுப்பான். நம்ம அதுக்குள்ளே கடகடன் வீட்டு வேலை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு மேலே தான் கீழே பேக்கிங் போகலான்னு பார்க்குறேன். நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 12:30 மணி வரையும் பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி நிறைய வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது, குட்டி திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ வந்து நமக்கு அக்கா க்ளீன் பண்ண வருவாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவங்க வட முடியல, வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி கடை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை க்ளீன் பண்ணிடலாம், இல்லைனா நான் வந்து லேட்டாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆப்ஷனாக தான் இருக்குது. அதனால அந்த அக்கா இன்கேஸ் வரலன்னா என்ன பண்ணுறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக இந்த ஷூ ரேக் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி காலையில் டஸ்ட்பின் எடுத்துருவாங்க. நம்ம காலையில் ஒரு 8:30 மணி போல் டஸ்ட்பின்ஸ்லாம் வெட் அண்ட் ட்ரை தண்ணி வச்சுட்டோம்னா அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு அங்கே டஸ்ட்பின் வச்சுருவாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை. இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை. காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, டின்னருக்கு என்ன பண்ணுறது, ஸோ ரிப்பீட்டடாக வந்து இல்லாமல் இருக்கணும். மெயினாக குழந்தைங்க சாப்பிடணும். இதெல்லாம் பெரிய டாஸ்க்காக இருக்குது இப்போ. இல்லை வர இது பெரிய டாஸ்க் ஆகிடுது. ஸோ நம்ம பெரிய சேலஞ்ச் கூட நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். பட் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து நம்மளுக்கு போராடி யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சில கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அமேசானில். ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் ஒரு பக்கம் பயம் இருக்கும், எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன அப்படின்னா கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். செகண்ட் க்ளீனிங் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே தண்ணி வந்து நம்ம அதாவது அந்த பாட்டில் எப்போ க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நம்மளுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், எதுக்கு பயப்பட்டுக்கிட்டு ரொம்ப வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு ஆர்டர் பண்ணுங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அகரா பிராண்டை நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரேஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பேக்கிங் பவுல்ஸ்லாம். அதுவும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பொரோசிலேட் தான் அதுவும்.
இதுவும் போரோ ஸ்லைட் தான். நீங்கள் வந்து அழகாக வந்து இது ஹாட் அண்ட் கோல்ட் 2 பெவரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர் டைட் உங்களுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ப்ரூஃப், ஸோ ஸ்க்ராட்ச் ஆகாது. நீங்கள் வாட்டர் பாட்டில் உள்ள ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அழகாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் அழகாக குடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு நிறைய தாகம் எடுக்குது இப்போல்லாம். இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் வேலை பண்ணாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி நான் குடிக்கிற அளவுக்கு தாகம் எடுக்குது. ஸோ கொஞ்சமாக மைல்டாக கோல்டாக குடித்தோம் அப்படின்னா எனக்கு என்னமோ தாகம் அடங்குற மாதிரி இருக்கனால ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் பிடிக்குமா? ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இதோட லிங்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டும் சுபை தான் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கண்ணை முடிட்டு வாங்கிட்டேன். பார்க்கலாம் போக 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 அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. விமானக்குட்டி கிட்டேருந்து அது காப்பாற்றுறது ஒரு பெரிய நமக்கு டாஸ்க் இல்லையா? ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொன்ன மாதிரியாக வீட்டு க்ளீனிங் வேலை இருக்குது. அக்கா வந்து டவுட்டாக சொன்னாங்க நான் வந்தால் தான் வருவேன்ற மாதிரி. சார் இன்கேஸ் அங்கே வரலன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கணும், துடைக்கணும், அடுத்தது பாத்திரம் தேய்க்கணும், துணி போடணும். அண்ட் விமானக்குட்டி விளையாடி முடிச்சோடனே வீடு ஃபுல்லாக டாய்ஸாக தான் இருக்கும். ரேவந்த்க்கு விமானுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய குட்டி இருக்குது, சின்ன குட்டி இருக்குன்னா கண்டிப்பாக மேசிவான டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ரேவந்த் பார்த்தீங்கன்னா எந்த டாயும் உடைக்கவே மாட்டான். அவனுக்கு இப்போ கூட அவனுக்கு ஒரு 2 வயசில் வாங்கி கொடுத்த டாய் பத்திரமா வச்சுருக்கான். பட் விமானக்குட்டி எந்த டாய் கொடுத்தாலும் உடச்சிருவான். அதுதான் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம். நானும் போகிறப்பெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக டாய் வந்து வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்பேன். அவனும் 2வது நாள் உடச்சி போட்டுருவான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு எங்கே போனாலும் அந்த குட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் அதை சொல்வார், எங்கே போனாலும் வந்து கார் வாங்குறேன் பட் 2 நாளில் உடச்சிட்றானே அவன்ட்டு. பட் அதே திருப்தி நம்மளுக்கு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறப்ப அது வாவ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அவனோட எக்ஸ்பிரஷன். ஸோ அது பார்க்குறதுக்காகவே அதை வாங்கி கொடுக்கலாம் போல தோணும். பட் கொஞ்சம் ஓவரால் தெரியுது எனக்கும், இனிமேல் குறைச்சிக்கணும்னு பார்க்குறேன். மனசு வர மாட்டேங்குது, வேறு ஒன்றும் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ ரேவந்த் வளர்ந்துட்டான். விமானுக்கு வந்து ஒரு 20 ரூபீஸில் ஒரு சின்ன டாய் வாங்கி கொடுத்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். பட் ரேவந்த்க்கு என்ன வாங்கி கொடுக்குன்னு பார்க்குறப்போ குழந்தை வளர்ந்துட்டான், டீனேஜ்க்கு வந்துட்டான், அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது பார்த்து சரி ஓகே அவனுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது தான். அதனால் அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ சாப்பிட்றது அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். இப்படி தாங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் 10-11 வயசு டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் பெரிய குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நம்ம நினச்சிப்போம். பட் அவங்க மனசுக்குள்ளேயும் சில சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வந்து சின்ன குழந்தைய கொஞ்சம் இருப்போம், அதுக்கு மனசில் ஏக்கம் வரும், நம்மளை வந்து கொஞ்சலேன்னு தோணலாம். ஏன்னா நம்ம நினச்சோம் குழந்தை வளர்ந்துட்டான் இல்லையா, அவன் புரிஞ்சுப்பான்ட்டு. பட் அதுவும் ஒரு குழந்தை தான்றது நம்ம அப்பப்போ மறந்துடுவோம் இல்லையா? நான் ரொம்ப அதை கான்ஷியஸாக சம்டைம்ஸ் பார்ப்பேன். ரேவந்த் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் சஃபர் ஆகிறானா இல்லை எங்கேயாவது அவன் வந்து ஃபீல் பண்ணுறானான்னு பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி அவனுக்கு ஏதாவது வாங்குறப்ப இவன் கோச்சி போனோம் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு வரும். என்ன தான் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட் நமக்கு வரும் இல்லையா? ஏன்னா இப்போத்துலேருந்தே விதைக்கிற விதை தான் நாளைக்கு ஆலமரமாக வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதை எதுவும் விதைச்சிடக்கூடாதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் என்னென்னா அவன் கையில் கொடுத்துட்டு குடுறா தம்பிக்குன்னு சொல்கிறப்ப கூட அந்த வந்து தத்துவம் மாறலாம். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் ரொம்ப வந்து நம்ம காஷியஸாக சிலதெல்லாம் நோட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹாப்பி கங்கான்னு சொல்லி இந்த பிராண்டில் வந்து டிட்டர்ஜென்ட், அப்புறம் ஃப்ளோர் கிளீனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் லிக்விட் 3 ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த யூஸ் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணுறீங்க, இப்போ மாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியை நீங்கள் வந்து கொண்டு போய் உங்களோட பாத்ரூமில் கொட்டுறீங்க இல்லையா? நீங்கள் கொட்ட என்ன ஆகும்னா அந்த தண்ணியில் கலக்கப்பட்ட அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அவங்களோட ட்ரைனேஜும் க்ளீன் பண்ணி இது போகிற நதியும் க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாள் போக்கில் அந்த பாத்ரூம் நல்ல மனமாக ஆரம்பிக்கும், நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ப்ரோபயோட்டிக்ஸோட அந்த வேலையே. அது மட்டும் இல்லைங்க, ஸோ நம்ம வீடு சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நதிகளும் சுத்தம் செய்யப்படும் இந்த நம்ம லிக்விட் யூஸ் பண்ணால். இதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இது கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. ஸோ உடனே வந்து ஒரு செட்டாக 3த்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன். நல்ல வாசனையாக இருக்குங்க. ஃப்ளோர் கிளீனர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு கப்பு ஒரு கால்வாஸ் தண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, பக்கெட்டில் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம வீடு பெருக்கிட்டு வந்துடலாம். வீடு பெருக்கி முடிச்சோடனே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லிக்விடில், அதில் வந்து மாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ளோரில் கூடிய இந்த பாக்டீரியாலாம் வந்து போயிடும். ஏன்னா ப்ரோபயோட்டிக்கோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் அழிக்கிறது தான். ஸோ வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, பெட்ஸ் இருக்காங்கன்னா கூட எங்களுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும், நம்ம நதிகளும் சுத்தமாக இருக்கும், நம்ம நாடும் சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, நான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கும் இந்த ஒரு சிஸ்டம் பிடிச்சிருக்கு, ஸோ இவங்களோட இந்த ஃபுல்லாக இந்த என்ன சொல்கிறது ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் 10-15 நிமிஷம் இருக்கும் கழிச்சு தான் நான் வந்து மாப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால்கனிலேருந்து ஹால்லேருந்து எல்லாமே நம்ம நார்மலாக மாப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது தண்ணி அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இதை கொண்டு போய் நான் பாத்ரூமில் கொட்டுறப்போ அது பாத்ரூமே அவ்வளோ அழகாக மணக்குன்னு இருந்தது எனக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு 2 in 1 சொல்லிக்கலாம். நம்மளோட பாத்ரூமும் நல்லா அந்த ஸ்மெல் இருக்கும், நம்ம வீடும் நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ கடகடன்னு மாப் பண்ணி நம்ம தொடச்சிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு
ஃப்ராங்காக சொல்லணும்னா நம்ம வந்து ஹெல்ப்புக்கு நான் அக்கா வச்சதுலேருந்து நான் வீட்டு வேலைகள் வந்து எனக்கு செய்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பாத்திரம் தேய்க்கிறது, நமக்கு வீடு துடைக்கிறது. பட் இதெல்லாம் இருந்தால் தான் உடம்புக்கு எக்ஸசைஸ் இல்லை. பட் இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. அப்பப்போ அதையும் செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ வந்து செஞ்சுட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி லிக்விட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸால் செய்கிறாங்க. அதனால் நேச்சுரலாகவே இதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னரும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு கண்டிஷ்னரும் இருக்கும். இதுவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். தனியாக நீங்கள் ஒரு கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. அதே மாதிரி பாக்டீரியா மெயினாக அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ் வாஷ் லிக்விட். ஸோ இதே வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ரெகுலர் லிக்விட் எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப விடாப்படியான கரை இருக்கலாம். அந்த கரையில் ஜஸ்ட் இது மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கடை ரொம்ப ஈஸியாக வந்துருமா. ஏன்னா அது இதில் இருக்கிற அந்த என்சைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஸ்டெயின்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து ஸ்மூத்தன் ஆக்கிடுது. ஸோ இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். விவான் குட்டி தூங்கி இருந்துச்சு வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே கடகடன்னு வீட்டு வேலையும் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு சாப்பாடு ஓட்டிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி ஃப்ரெஷ் ஆகி நான் கீழே பேக்கிங்க்கு போகணும். லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்குங்க. அதுவும் குழந்தை, நெக்ஸ்ட் நம்ம பிஸ்னஸ் அண்ட் வீட்டு வேலைன்றப்போ கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கும். பட் எதுவுமே வந்து சோர்ந்து போகாமல் அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்காது. நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை விட ஒர்க் இல்லாமல் இருக்கிறப்ப வர ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும். இதுவா அது மாதிரி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக்கிப்போம் இல்லையா. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்கியபைடாக இருந்து பாருங்களேன், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு அது கஷ்டம் தான், பட் பழக எல்லாமே நமக்கு ஈஸியாகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என் லைஃப்பில் நடக்குது அதெல்லாம் நான் ஷேர் பண்ண முடியும், இல்லாத விஷயத்தை காட்ட முடியாது. ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு என்ன நடந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.